எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ஃபார் லேர்னிங் கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல நமக்கு வந்து யூனிட் 1 வந்து முடிஞ்சு இப்போ வந்து நம்ம யூனிட் 2 வந்து நடத்திட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா சார் இந்த யூனிட் 1 எல்லா கிளாஸும் நம்ம எப்படி சார் பாக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. நீங்க நம்மளுடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோல்டர் வைஸா கொடுத்துருப்பேன். அதாவது B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு யூனிட் 2ல நம்ம பார்க்க போற क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இந்த क्वेश्चन கண்டிப்பா உங்களுக்கு 10 மார்க்கோ இல்ல 5 மார்க்கோ கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. சோ இந்த கேள்வியை நீங்க கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அந்த கண்டென்ட் சம்பந்தமா அது ரிலேட்டடா எழுதுறதுக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அது என்ன क्वेश्चन அப்படி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிக்க சிரமமா இருக்கும். சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா மதிப்பிடுதலின் வகைகள். இந்த क्वेश्चन தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிடுதல் வகைகள் வந்து 4 வகைகள் இருக்கு. அதுல ஒரு வகை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது क्वेश्चन எப்படி கேட்பாங்க பாத்தீங்கன்னா மதிப்பிடுதல் வகைகளில் ஏதேனும் இரண்டினை விவரி அப்படி சொல்லி 10 மார்க் கேட்கலாம். இல்லனா அந்த 4 வகைகள்ல ஏதாவது ஒரு வகையை வந்து உங்களுக்கு 5 மார்க் क्वेश्चन கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம 4 வகைகள்ல என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடு இந்த கேள்வி தான் பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கிற ஒவ்வொரு क्वेश्चन படிக்கிறப்ப மாணவர்களை எப்படி மதிப்பிடுறோம், ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களை எப்படி மதிப்பிடுறாரு அப்படின்றத அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லான்னு சொல்லியிருக்கேன். அதனால நீங்க ஒவ்வொரு क्वेश्चन படிக்கப்போ இந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு படிக்க சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப இந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இதுல 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த 3 விஷயத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த நான் அனுப்புற இந்த PDF உங்களுக்கு எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஈஸியா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல நீங்க படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சான்று அடிப்படையிலான மதிப்பீடு என்பது ஆசிரியர் கற்பிக்க முயலும் முன், அதாவது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கிளாஸுக்கு போறாரோ அந்த பாடத்தை கத்துக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுங்க, கற்பிக்கும் முன் அப்பாட பகுதியில் அந்த பாடப்பகுதியில முக்கியமான வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா இதுதான் எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவு. இதுதான் முக்கியமான வார்த்தை, எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவு. அதாவது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி அப்பாடப்பகுதியில எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவு. அதனால சார் எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து எதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுக்கணும், தென் யாரும் அரியர் இல்லாம எல்லாரும் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கு தான் என்னுடைய இலக்கு. அதுதான் பாருங்க, அதுதான் கற்றல் விளைவு. நம்ம கத்துக் கொடுக்கிற விளைவு அதான் கற்றல். எல்லாம் புரிஞ்சுட்டவங்க, கற்றல் விளைவு அதாவது எல்லா மாணவர்களும் நல்ல மார்க் எடுக்கணும், அரியர் இல்லாம பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆசிரியரோட எய்மா இருக்கும். அதுதான் கற்றல் விளைவு. சோ இதுக்கு வந்து நான் மாணவர்களை தயார்படுத்தணும். ஏன்னா எல்லாரும் பாஸ் பண்ண வைக்கணும், இப்ப நல்ல மார்க் எடுக்க வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஆசிரியர் மாணவர்களை தயார் பண்ணணும். அதை பாருங்க, எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவு. ஓகே, நமக்கு வந்து பாருங்க இப்ப 100 நாட்கள் வேலை நாட்கள். இந்த 100 நாட்களுக்குள்ள மாணவர்களை எந்தெந்த பாடத்துல முக்கியத்துவம் கொடுத்து படிக்க சொல்லணும், எந்தெந்த கொஸ்டின்ல மாணவர்களுக்கு படிக்க சொல்லணும் அப்படி சொல்லி நான் ஒரு என்ன செய்யணும், ஒரு எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவு ஒரு பிளான் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? இதுக்கு வந்து மாணவர்களை நான் தயார்படுத்தணும். அப்ப அந்த மாணவர்களை தயார்படுத்த என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு கொஸ்டினும் இல்லை ஒவ்வொரு பாடம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும், அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கணும், வீக்லி டெஸ்ட் வைக்கணும். இப்போ நான் ஏன் வார சண்டே டெஸ்ட் வைக்கிறேன், உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு தயார்படுத்துறேன். அப்ப ஒவ்வொரு கட்டமா நான் உங்களை தயார்படுத்துறப்ப மாணவர்கள் வந்து முன்னேறிட்டு வர்றாங்க, படிச்சுட்டு வர்றாங்க, அவங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்றது எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ வீக்லி டெஸ்ட் வைப்போம். அப்ப எனக்கு வந்து என்னது, அந்த சான்று தான் முக்கியம். என்ன சான்று, நீங்க டெஸ்ட்ல இருந்து பேப்பர் கொடுக்குறீங்க, ஒரு வீக்லி டெஸ்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாடப்பகுதி முடிஞ்ச பிறகு எல்லா மாணவர்களும் பேப்பர் எடுத்து பாக்குறேன். ஓகே, மாணவர்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த பாடத்துக்கு போவோம். அதுதான் சான்று அப்படி சொல்லுவாங்க. இப்ப கவனிங்க, எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவு எவை என்பதை தீர்மானித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆசிரியர் கற்பித்தல பிளான் பண்ணிக்கணும், கற்பித்தல தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்றதான் இந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடு.
சரிங்களா? ஒரே வார்த்தை சொன்னா, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கு முன் அந்த பாடப்பகுதியில எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவு எவை என்பதை தீர்மானித்து அதுக்கேற்ற மாதிரி கற்பித்தலை அமைச்சுக்கணும். அதுதான் ரைட். இதெல்லாம் சார் சான்று அப்படின்னு வருது. இதுல பாருங்க, சான்று சேகரித்து என்ன சார்? இப்ப நான் வந்து ஒரு எய்ம் பண்ணிட்டேன், மாணவர்கள் எல்லாரும் நல்ல மார்க் எடுக்க வைக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வைக்கணும், எடுத்து பார்த்துட்டேன். அப்ப மாணவர்கள் நான் தயார்படுத்துறேன் என்னது? இப்ப பாருங்க, சான்றுகளை சேகரிக்கணும், இவங்களால எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு ஆசிரியர் சான்றுகளை சேகரிக்கணும். அந்த சான்று எப்படி சேகரிக்க முடியும் பாருங்க, வாய்மொழி சோதனை. நல்லா கவனிச்சுங்க, வாய்மொழி சோதனை. இப்போ ஒரு கொஸ்டின் அடுத்து முடிச்ச பிறகு மாணவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன் வகுப்புல. எத்தனை மாணவர்கள்? ஒவ்வொரு மாணவர்கிட்ட கேட்கிறேன். எல்லா மாணவர்கள் ஆன்சர் பண்ணிட்டா ஓகே, இந்த கேள்வி நல்லா புரிஞ்சிருச்சு, அவங்களால எக்ஸாம் வந்து எழுத முடியும். அப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன், அவங்க வந்து அதுக்கான ஆன்சர் சொல்றாங்க, அதுதான் சான்று. இந்த சான்றுகளை சேகரிச்சு வச்சாதான் ஒரு ஆசிரியர் வந்து மாணவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக முடியும் அப்படி ஆசிரியர் பண்ண முடியும். அதுதான் சான்றுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, வாய்மொழி மூலம் கொஸ்டின் வைக்கலாம், இல்ல கிளாஸுக்குள்ளே ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாம், அப்புறம் வாரத்தேர்வு வைக்கலாம், ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம், ஒரு டாபிக் கொடுத்துட்டு வீட்டில் இது சம்பந்தமா எழுதிட்டு வாங்க சொல்லி கொடுத்துடலாம், ஒரு குழு விவாதம் வைக்கலாம், ஒரு டாபிக் கொடுத்து 3 பேரா பிரிச்சு குழு விவாதம் வைக்கலாம். அதெல்லாம் பாருங்க, வாய்மொழி சோதனை நடத்துதல், சிறு எழுத்து வடிவிலான சோதனை, அடுத்து அன்றாட வீட்டு வேலைகள், குழு விவாதம். இந்த சான்றுகள்லாம் ஆசிரியர் சேகரிக்கணும். அதைத்தான் என்ன சொல்றாங்க, இந்த சான்று அடிப்படையிலான மதிப்பீடு. அந்த சான்றை வச்சுதான் ஆசிரியர் மாணவர்களை மதிப்பிடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ரைட், ஓகே. இந்த சான்று சேகரிக்கல 2 விஷயம் இருக்கு. நேர்முக சான்று சேகரித்தல், மறைமுக சான்று சேகரித்தல் 2 இருக்கு. அதான் சார், நேர்முக சான்று தயாரித்தல், மறைமுக சான்று தயாரித்தல், இந்த 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. இதை சொல்றேன், கவனிங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, ஹெட்டிங் பாருங்க, எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகளுக்கான நேரடி சான்றுகளை மதிப்பிடுதல். இதுல பாருங்க, எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுக்கான மறைமுக சான்றுகளை சேகரித்து மதிப்பிடுதல். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, வகுப்பில் வாய்மொழி சோதனைகளையும் வினாடி வினா சோதனைகளையும் நடத்தி மாணவர்களை கற்றலை மதிப்பிடுதல். இது வந்து நேரடியாகவே அவங்க மதிப்பிடுறது. இதுல பாருங்க, பாட தலைப்புகளில் சிறு குழு விவாதம், கருத்துப்பொழிவு அமர்வு, கருத்தரங்கம் போன்றவற்றை மாணவர்களை கொண்டு அமைத்து அவற்றில் மாணவர்களை பங்கேற்பையும் ஈடுபாட்டையும் மதிப்பிடுதல். அதாவது சொற்பொழிவு பேச சொல்றது, ஒரு கருத்தரங்கு கான்ஃபரன்ஸ் ரெடி பண்றது, அந்த மாதிரி. 2வது பாருங்க, செயல் திட்டம் மற்றும் கள ஆய்வு போன்றவற்றை மேற்கொள்ள செய்து, அதாவது இந்த ப்ராஜெக்ட் மெத்தட் சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு. அப்புறம் இந்த கள ஆய்வுன்னு சொல்றது ஒரு பிராக்டிகல் சம்பந்தமா பண்ணுவாங்க, அதுதான். கள ஆய்வு போன்றவற்றை மேற்கொள்ள செய்து மாணவர்கள் கற்றலை மதிப்பிடுதல். அடுத்து பாருங்க, ஆய்வக பணிகள் மற்றும் கள ஆய்வு பணிகளின் வழியே மாணவர்கள் செய்திறன்களையும் மனப்பான்களையும் மதிப்பிடுதல். அடுத்து 3 பாருங்க, வகுப்பறை கற்றல் செயல்பாடுகளில் ஒவ்வொரு மாணவரது நேரடி பங்கேற்பையும் உற்று நோக்கி மதிப்பிடுதல். எல்லாருமே அதை கலந்துக்கிறாங்களா? இப்ப குழுவாதான் சொன்னோம், ஒரு 4 பேர் பிடிச்சோம்னா ஒரு 2 பேர் மட்டும் கலந்துக்கிறாங்களா, இல்ல எல்லாரும் கலந்துக்கிறாங்களா, உற்று நோக்கணும் ஆசிரியர், அது நேரடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, வகுப்பறை துணை செயல்களில் மாணவர்கள் ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் மதிப்பிடுதல். 4வது பாருங்க, மாணவர்கள் கற்றல் தேர்ச்சிக்கான தரநிலையை தகுநிலை சோதனை மூலம் அளவிட்டு மதிப்பிடுதல். இதுல பாருங்க, மாணவர்களின் கற்றல் தேர்ச்சியை வகுப்பின் சராசரி தேர்ச்சி அளவோடு ஒப்பிட்டு மதிப்பிடுதல். கற்றல் தொடர்பான மாணவர் செயல்பாடு தொகுப்பினை ஆராய்ந்து மதிப்பிடுதல். ஒவ்வொரு மாணவருடைய மதிப்பிட்டு ஒவ்வொரு மாணவர்கள் எப்படி எடுத்துக்காங்க, ஆவரேஜ் மார்க் எடுத்துக்காங்க, அதை படி பண்றது. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சான்று அடிப்படையிலான மதிப்பீடு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ் இன்னொரு கேள்வி பார்ப்போம்.